உங்க குழந்தைங்க ஹோம்வொர்க் பண்ணும்போது கை வலிக்குதுன்னு சொல்றாங்களா? அப்போ சப்பாத்தி மாவு கொடுங்க. உங்க குழந்தைங்க பொய் சொல்லல, அவங்க ஹோம்வொர்க் பண்ணும்போது கை வலிக்குது அப்படின்னு சொல்றது ரொம்ப உண்மைதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிங்கர் மசில்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கும். கிண்டர் கார்டன் லெவல்ல அவங்க 6 இயர்ஸ் கூட ரீச் ஆயிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட பிரின்சல் கிரிப் டெவலப்மெண்ட் அப்படின்றது அச்சீவே ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு ரிஜிடான பென்சில் கொடுக்கும் போது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். அதே மாதிரி அதை அவங்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பிரின்சல் கிரிப் அப்படின்றது இந்த 3 விரலை வச்சு அவங்க ஒரு ஆப்ஜெக்டை பிடிக்க ட்ரை பண்றது தான். ஸோ இவங்க 6 வயசு வரைக்கும் அந்த லெவலில் ரீச் பண்ண மாட்டாங்க. பட் இதை டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம்? ஸோ உங்க குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மசில்ஸ் ஃபிங்கர்ஸ்ல இருக்கிறது டெவலப் பண்ணணும், ஸ்ட்ராங்கர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒர்க்கிங் வித் ஹேண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இது எப்படின்னா சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ் உங்க வீட்டில் கொடுக்கலாம். லைக் சப்பாத்தி மாவு பிசை வைக்கிறது, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்து தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது. இதெல்லாம் பண்றதுனால உங்க குழந்தையோட ஃபிங்கர் கிரிப் ஸ்ட்ரென்த் பெட்டர் ஆகும். உங்க குழந்தைக்கு பென்சில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெயிண்ட் பிரஷை கொடுங்க. ஒரு திக்கரான ஹேண்டில் கொடுத்து அவங்க அதில் ஒர்க் பண்ணும்போது பெயிண்ட்ஸோட அவங்க ரொம்ப பெட்டராகவும் எக்ஸ்பிரசிவாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இதுவே அவங்களோட கிரியேட்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப ஒரு பூஸ்டா இருக்கும். பெயிண்ட் பிரஷ் கொடுக்கும் போது பென்சில் மாதிரி ரிஜிடா இல்லாம அது ரொம்பவே வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான டூல். ஏன்னா உங்க விரிஸ்ட் மொபிலிட்டி உங்க குழந்தைங்களுக்கு பெட்டரா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது அவங்க கை வலிக்குதுன்னு எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க.